சி. ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என்னும் தீர்மானத்தை மொழிகிறேன். அரசின் தீர்மானத்தின் மீது இப்போது வாக்கெடுப்பு. காங்கிரஸ் கட்சி எங்கள் தலைவர் ராகுல் காந்தியின் வழிகாட்டுதல் படி என்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். இந்த அரசுக்கு முழுமையான ஆதரவை தெரிவித்து உட்கார்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பிலும் ஆதரவையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வதிலே பெருமிதம் அடைகிறேன். நம்முடைய முதல்வருக்கு என்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறேன். வாழ்க வாழ்க நம்முடைய முதல்வர்கள். தாவேகாவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறோம். எங்களுடைய கட்சி நிலைப்பாடு நாங்கள் நடுநிலைமை வைக்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி விலகி இருக்க விரும்புகிறது. We are abstaining from voting. உங்களுடைய நம்பிக்கை கோரும் இந்த விவாதத்தில் என்னுடைய எதிர் நிலைப்பாட்டையும் தெரிவித்து அமர்கிறேன். குழப்பம், அனுபவமின்மை, நிலையற்ற அரசியல் ஆகியவற்றை உறுதியாக நாங்கள் எதிர்ப்போம். தீர்மானத்தை எதிர்த்து அமர்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்த்துத்தான் வாக்களிப்பார்களா என்பதை தெரிவித்து அமர்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க ஆட்சியை தொடர நாங்க தடையா இருக்க விரும்பல. அந்த வகையில பேரவையிலிருந்து நாங்க வெளிநடப்பு செய்கிறோம். விதி 99 உள்விதி 3 குறிப்பிட்டுள்ளவாறு எண்ணி கணிக்கும் முறையில் வாக்கெடுப்பு நடத்த முனைகிறேன். தீர்மானத்தை ஆதரித்தோர் 144, தீர்மானத்தை எதிர்த்தோர் 22, நடுநிலை வகித்தோர் 5. தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கிறேன். பேரவை தலைவர் என்கின்ற முறையில் என்னுடைய நல்வாழ்த்துக்களை மாண்புமிகு முதலமைச்சரின் அமைச்சரவைக்கும் அமைச்சருக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.